Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு நம்ம donut recipe எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிடக்கூடிய அதே சுவையில வீட்லயே எப்படி நம்ம ஈஸியா prepare பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். donut prepare பண்றதுக்கு ஒரு mixing bowlல 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் sugar powder சேர்த்துக்கலாம். சுகரை மிக்ஸில பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அதே 1/4 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் அதோட ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours வரைக்கும் இதை நம்ம மேரினேட் பண்ணணும். அப்போ தான் டோனட் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 2 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. 2 hours வரைக்கும் நம்ம மேரினேட் பண்ணால் தான் டோனட் நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக பிசைய வேண்டாம். இதை 4 பார்ட்டாக நம்ம பிரிச்சுட்டு நம்ம எப்படி நார்மலாக சப்பாத்திக்கெல்லாம் தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்க்கிற மாதிரி ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் கனமாக தான் தேய்க்கணும். இந்த மாதிரி லைட்டாக மேலே தேய்ச்சி விட்டால் போதும். இப்போ இது மேலே ஒரு டம்ளர் வச்சு ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்க்கு அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் டோனட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போது டோனட்ஸில் இருக்கிற மாதிரி சின்னதாக நம்ம சென்டரில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் மூடி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டோனட் நமக்கு பர்ஃபெக்ட் ஷேப்பில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுலையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டோனட்டை 1 by 1 சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகும். நம்ம சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா மேலே எலும்பி வரும். அப்பப்போ எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம்.
இதே மாதிரி மீதமுள்ள எல்லா டோனட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டோனட் மேலே சாக்லேட் கோட்டிங் பண்ணுறதுக்கு இப்போது நான் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுட்டு சுடுதண்ணியில் இந்த மாதிரி சாக்லேட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணி ஹீட்டில் சாக்லேட் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். தண்ணியோட ஹீட் குறைஞ்சதுன்னா மறுபடியும் ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோனட்டை சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம மெல்ட் பண்ணணும். டைரெக்டாக நம்ம ஸ்டவ்வில் வச்சோம் அப்படின்னா சாக்லேட் மெல்ட் ஆகாது, கரிஞ்சிரும். இதே மாதிரி நான் ஒயிட் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். டோனட்டில் கோட் பண்ணுறதுக்கு குக்கிங் சாக்லேட் அல்லது காம்பவுண்ட் சாக்லேட்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போது நமக்கு டார்க் அண்ட் ஒயிட் சாக்லேட் கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டோனட்டை டிப் பண்ணி எப்படி கார்னிஷிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற டோனட்டை இந்த மாதிரி ஹாஃப் மட்டும் சாக்லேட் கோட்டிங்கில் டிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆர் சாக்லேட் சிப்ஸ் எது வேணால் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கார்னிஷிங் பண்ணிக்கலாம். சாக்லேட் கோட்டிங் சூடாக இருக்கும் போதே நம்ம மேலே சுகர் ஸ்ப்ரிங்கிள் தூவிடணும். ஆறிடுச்சு அப்படின்னா அதில் சரியாக ஒட்டாது. இதே மாதிரி ஒயிட் சாக்லேட்லேயும் நம்ம டிப் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி வேணால் நம்ம கார்னிஷிங் பண்ணிக்கலாம், நம்முடைய விருப்பம்தான். ஒயிட் சாக்லேட்டில் இப்போ நான் சாக்லேட் சிப்ஸ் தூவிக்கிறேன். இந்த மாதிரி டார்க் சாக்லேட்டில் ஒயிட் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டில் டார்க் சாக்லேட்டும் நம்ம மாற்றி மாற்றி ஸ்ப்ரிங்கிள் பண்ணோன்னா கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். டார்க் சாக்லேட்டில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் சாக்லேட்டில் இந்த மாதிரி லைனாக போடலாம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒயிட் சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு டார்க் சாக்லேட் வச்சு நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். நம்முடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து எப்படி வேணால் நம்ம கார்னிஷிங் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண எல்லா டோனட்ஸையும் இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம்.
பார்க்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிடக்கூடிய அதே சுவையில் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம டோனட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதே மாதிரி டோனட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.